ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பச்சிரா சேஃப்டி யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிசி பில்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் என்னென்னா, சில வியூவர்ஸ் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து H61ங்கிற மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் பார்த்தீங்க i3, i5, i7 ப்ராசஸர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5th ஜென் ப்ராசஸர் வரைக்குமே சப்போர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராசஸரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கூலிங் பேஸ்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே கூலிங் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபினெட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராசஸரும் ரேமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேபினெட்டுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஜப்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து ஜியூம்ங்கிற ஒரு மாடலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா RGB ஃபேன் வந்துடும். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிற ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8GB DDR3 ரேமு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட்குள்ளே பவர் சப்ளை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நான் யூஸ் பண்ணிக்க பவர் சப்ளை பார்த்துட்டிங்க அப்படின்னா மெர்க்குரி பிராண்ட்லேருந்து 550 WWங்கிறது. இது வந்து 550 வாட்ஸு SMBS. இந்த மதர் போர்டுக்கு வந்து இது போதுமான அளவு. இதுக்கு மேலே வேணும்னாலும் 650 வாட்ஸு நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு ரேமை பொறுத்து நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 550 வாட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து CPUவில் வந்து மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்பேசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கேபினெட் வாங்கினாலுமே உங்களுக்கு ஸ்க்ரூஸ் எல்லாமே அது கூட கொடுத்துருவாங்க. நீங்கள் போய் எக்ஸ்ட்ரா வாங்கணுங்கிறதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்பேசஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு RGB லைட்டும் RGB ஃபேனும் வந்துடும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மதர் போர்டோட பேக் பேனல் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு மதர் போர்டுக்கும் ஒவ்வொரு டைப்பான பின்ஸு வரும். அதாவது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. HDMI கேபிள், USB கேபிள்ஸு, ஆடியோ கேபிள்ஸு. ஸோ அதனால் என்னென்னா மதர் போர்டு கூடயே இந்த பேக் பேனல் வந்துடும். நம்ம CPU கேபினெட் வாங்கினீங்க அப்படின்னா அது எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். அது மதர் போர்டு கூட வரதை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு வச்சு ஒரு புஷ் பண்ணிங்கன்னா போதும், உள்ளே லாக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து மதர் போர்டை வச்சுட்டு நீங்கள் வந்து 4 பக்கம் ஸ்க்ரூ ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்றி டைட் பண்ணிங்கன்னா மதர் போர்டு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் 4 பக்கமும் ஸ்க்ரூ வச்சு லைட்டாக டைட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக பேக் பேனல் கூட ஃபிட் ஆகுதா, அது கரெக்டாக USB பின்னு HDMI கேபிள் போகிறதுக்குலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 4 பக்கம் இருக்க ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வெறும் ஸ்க்ரூஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 த்ரெட்டு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதை நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். மதர் போர்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுல இது ஒன்று தான் கொஞ்சம் நீங்கள் சேஃப்டியாக பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 24 பின் ATX பவர் சப்ளை வரும். அடுத்தது 4 பின் ATX பவர் சப்ளை. இது 2 தான் வந்து மதர் போர்டுக்கு மெயினாக போகக்கூடிய பவர் சப்ளை. அந்த பின் வந்து கரெக்டாக நீங்கள் பின் பண்ணிடணும். இதில் வந்து ஒரு லாக் மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு லாக் சவுண்டு வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் சொன்ன மாதிரி RGB ஃபேன் வரும். அதோட பவர் சப்ளை இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் பேனல்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு RGB லைட் வந்துருக்குது. அதுக்கும் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு CPUவோட ஃப்ரண்ட் பேனலோட USB பின்னும் ஆடியோ பின்னும் வரும். அதை நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க USB ஆடியோ ஜாக் வந்து ஒர்க் ஆகும். அதை 2 ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு RGB ஸ்டிப் லைட் வரும். அதுக்கான பவர் பின் தான் இது. அதுவும் நம்ம பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பவர் சுவிட்சோட பின்னு, ரீசெட் சுவிட்சோட பின்னு, அடுத்தது பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவோட LED, பவர் LED இதுக்கான பின்னெல்லாம் வரும். ஸோ இதையும் நம்ம வந்து பேனலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மதர் போர்டு கூடயே வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்து நீங்கள் கரெக்டாக பின் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ANT எப்சன் பிராண்டோட 128GB SSD. இதில் வந்து வெறும் OS மட்டும்தான் போட போகிறோம். சிஸ்டம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்கிறதுக்காக OSக்கு மட்டுமே தனியாக ஒரு SSD யூஸ் பண்ணுறோம். ஸ்டோரேஜுக்காக ஒரு 500GB நார்மல் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் தனியாக வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக, இந்த சிஸ்டம் வந்து முழுக்க ஒரு ஷாப்போட பில்லிங் பர்பஸ்க்காக தான். ஸோ வந்து இதில் வந்து பெரிய
சாஃப்ட்வேர்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் யூசேஜோ கிடையாது. அதனால் வந்து ஓஎஸ்க்கு மட்டும் ஒரு 128 ஜிபி வெறும் ஓஎஸ்க்காக மட்டும் 128 இருந்தால் போதும். ஏன்னா உங்களுக்கு ஓஎஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு 30 ஜிபி 35 ஜிபி தான் பிடிக்கும். அதனால் இது 128 ஜிபி ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு எஸ்எஸ்டி போட்டிருக்கோம். அடுத்தது ஏதாச்சும் ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக அடிஷ்னலாக வந்து ஒரு 500 ஜிபி நார்மல் ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ் போட்டிருக்கோம். இது வந்து கிறிஸ்டா பிராண்டில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஒரு பட்ஜெட் பீஸிங்கிறதுனால நம்ம வந்து கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இல்லை வேறு எங்களுக்கு பிராண்டட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தொஷிபா, ஷீகேடு, WD அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹார்ட் டிஸ்கோட சாட்டா கேபிளும் பவர் கேபிளும் நம்ம பின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த கேபினெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேனலுக்கு பக்கத்தில் முன்னாடி பக்கம் நம்ம ஹார்ட் டிஸ்க்லாம் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வருது எல்லாமே கீழே பாட்டமில் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹார்ட் டிஸ்க்கு ட்ரைவு, எஸ்எஸ்டி ட்ரைவுக்கான அந்த ஸ்க்ரூ பண்ணுற ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேபிள் மேனேஜ்மெண்ட்டு. இது வந்து பட்ஜெட் பீஸிங்கிறதுனால இதில் வர எஸ்எம்பிஎஸில் வர கேபிள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இதுவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிக பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா வயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தாக வரனால நீங்கள் பேக் சைடில் போட்டு கொண்டு வந்துக்கலாம். இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா வயர்ஸையும் சேர்த்து வச்சு ஒரு டேக் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராசஸர் ஃபேனில் வந்து வயர் எதுவும் பற்றக்கூடாது, வயர் டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி பட்டுச்சு அப்படின்னா. ஸோ அதுக்காக நம்ம எல்லா வயரையும் எடுத்து வச்சு ஒரு டேக் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து நீங்கள் கொஞ்சம் பிராண்டட் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிக பட்ஜெட்டில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கேபிள்ஸ்லாம் லென்த்தாக வரும்போது நீங்கள் ரைட் சைடில் இந்த பக்கத்தில் கொடுத்து நீங்கள் வெளியே எடுத்து பண்ணிக்கலாம். இன்னமும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக பிசி பில்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இதை ஆன் பண்ணி நம்ம வாய்ஸ் போட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர எல்லா சிபியூலையும் வந்து கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும். அதே மாதிரி உள்ள RGB ஃபேனு, RGB ஸ்ட்ரிப் லைட் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் அவங்க இன்பில்ட்டாக கொடுத்துருக்க அந்த RGB ஃபேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மிடில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிப் லைட்டும் நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு இதேமாரி பிசி வேணும், பில்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு 2 டைப்பாக நம்ம பண்ணி கொடுப்போம். ஒன்று வந்து இந்த பட்ஜெட்டில் வேணும்னா நாம் சில இதை சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு இந்தந்த மதர் போர்டு தான் வேணும், இந்த மாடல் ப்ராசஸர் தான் வேணும், i3 தான் வேணும், i7 தான் வேணும், இந்த மதர் போர்டு தான் வேணும்னாலும் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட் பண்ணி கொடுப்போம். எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.